ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினமும் நீங்கள் நேர்த்தியாய் நடத்த போகிறீர் ஆண்டவரே. உம்மண்டை சேர்த்துக் கொள்ள போகிறீர் ஆண்டவரே. இந்த உலக பயணத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா எங்களோடு கூட இருக்க போகிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற போகிறோம் ஆண்டவரே. வெற்றியை பெற்றுக் கொண்டு வர வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழப் போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தோல்வி எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. சாத்தான் தோத்து போனான் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஜெயிக்கப்பட்டு மகிமைப்படுத்துறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுங்கிற மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிறபடினால் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. தேவரீருடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தி ஆண்டவரே ஜெயம் கொடுத்து ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற ஆண்ட கிருபை பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று சீயோனிலே காணப்பட போகிறோம் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி. எங்கள் நேசரோடு கூட ஆண்டவரே நித்தியமாக வாழப்போகிறோம். அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் அண்டையிலே ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவரே இடம் இருக்குது போல ஆண்டவரே எங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஆண்டு நேர்த்தியான இடத்தில் வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே நாமத்திலே குமாரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு அதற்கு முன்பதாய் கொஞ்சம் பின்னாடி ஆட்கள் நிறையா இருக்கிறனால யாராவது முன்னாடி இந்த சவுல உட்காரனா உட்காரலாம். அவங்களுக்கு இடம் சற்று உண்டாக்கி தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த அசம்பிளி சர்க்கார் சார்ஜா தமிழ் சபையில் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவார்கள். யாராவது இருப்பினால் தயவு எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். Those who come for the first time to participate in this worship, இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாது முதலாவது வந்திருக்கிற இருப்பீர்களாக தயவு எழுந்து நிற்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இவர்களை கரங்களை தட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். பாஸ்டர் சபை சார்பாகவும் உங்களை நாங்கள் வரவேற்று இதில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்ந்து ஐக்கியம் கொள்ள முடியாது உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். நீ அப்படி நில்லுங்கள், உங்களுக்கு அச்சபிக்க முடியாது நாங்கள் விரும்புகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற பிள்ளைகளுக்கு தயவு எழுந்து நிற்க முடியாது அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுற கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண ஆண்டு நினைவுறுத பிள்ளைகளை எப்படின்னா தயவு எழுந்து நிற்க முடியாது நான் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்ததாம் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து தேவன் இன்னும் அவர்களை மையப்படுத்த முடியாது. நம்ம பாஸ்டம் அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் வலதைகளை உயர்த்தியவர்களுக்கு நேராய் ஆண்டவருடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. Hallelujah, thank you. சிங்காசனத்தில் வீற்றிருந்து மனுமக்களை ஆண்டு நடத்துகிற எங்கள் வல்லமுள்ள தகப்பனே, இந்த புதிய மாதத்திலும் முதல் வெள்ளி அன்று கர்த்தருடைய சமூகத்திலே வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டும் நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் போதுமானவராய், இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய், கடந்த 2 மாதங்களை எங்களை தூக்கி சுமந்து ஆண்டவரே இந்த மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றிப்பா. நன்றி கர்த்தாவே, நீர் நடத்தின பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ராஜா, சபைக்கு புதிதாய் கொண்டு வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய திரு சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. தற்செயலாய் அவர்கள் வரவில்லை தகப்பனே. உடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. எந்த நோக்கத்தோடு நீர் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக உடைய திருக்கரத்திலே அவர்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய தேவைகளை சந்தித்து தொடர்ந்து சபையிலே பங்கு பெற்று தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய ஜீவத்தை உமக்கென்று ஒப்பு கொடுத்து ஓட பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது ராஜா தங்களுடைய பிறந்த நாளிலே புதிய வருடத்திற்கு ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரே அவர்களுக்கு இந்நாள் வரை அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறப்பா. கண்மணி போல் காத்து கொண்டீர் ஐயா. உம்மாலே கூடும், எல்லாம் கூடும் என்று தூக்கி சுமந்து வழி நடத்தினீங்களே, நன்றி தகப்பனே. சகல காரியத்திலும் நீர் போதுமானவராக இருந்து ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்கு நன்றி. இந்த புதிய வருடமும் சகலத்திலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா இருக்கத்தக்கதாக சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா.
தகப்பனே, இன்னும் திருமண வாழ்விலே புதிய வருடத்தை காணும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக தம்பதியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டும் நடத்துனீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நடத்தத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாய் வீட்டிற்கும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பொறுப்படுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளாக கர்த்தர் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவார். ஹல்லேலூயா. அது ஜெப நிலையில் இருப்போம். விசுவாசத்தோடு ஜெப விண்ணப்பம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது அவர் எட்வர்ட் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து அந்த ஜெப விண்ணப்பங்களாக ஜெபிப்போம். கர்த்தர் சுகம் தருவார், விடுதலை தருவார், வெற்றியை தருவார், ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்த போதெல்லாம் என் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீர் விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த நாளில் ஆண்டவரே சபையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சார் மகேந்திரன் தம்பதியாருக்கு என் தேவன் கொடுத்த அருமையான ஆண் குழந்தைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தி ஆண்டவரே கிருபையாய் நீர் உதவி செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிரசவ வேளையில தேவக்கர மகளை தாங்கினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாய் சேமியற்றவர்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே ஒரு நல்ல குழந்தை கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சகோதரி ஃபெமிலாவினுடைய தோழி பிரின்சியினுடைய 2 வயது மகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். கோப நிலையில் இருந்த பிள்ளையை என் தேவன் ஆண்டவரே விடுவித்தரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தை ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவனோடு வரத்தக்கதாக என் தேவன் கொடுத்த பெரிய சாக்கியத்துக்காய் சபையாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே பிரபாகரனுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனாரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு என் தேவன் ஆறுதல் செய்யும்படியாக, என் தேவன் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபையாய் ஆண்டவரே அந்த தாயாரை தாங்கும்படியாக, குடும்பத்தினரை தாங்கும்படியாக ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் பூரண சமாதானத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக சபையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனுடைய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து ஆண்டவரே நீர் எல்லா நேர்த்தியாக நடத்தி தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் போதனுடைய மைத்துனர் ஐயா கிறிஸ்தவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு இருந்த பலவீனத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து வீட்டிற்கு கடந்து செல்லும்படியாக என் தேவன் கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற அந்த பலவீனம் இன்சுலின் குறைவாய் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். ஆண்டவரே அந்த இன்சுலின் நிலையை சீராக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்துக்கு பதிலளிக்கும் தேவன். ஆண்டவரே இந்த வேளையில ஜெபத்திற்கு பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட மனபாரத்தோடு வேதனை துக்கத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் வந்திருப்பார்களானால் ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் அவளை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஒப்புக்கு எடுக்கிறோம். ஆண்டவரே ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது மன நிறைவோடு கூட சமாதானத்தோடு கூட விடுதலையோடு கூட கடந்து செல்லத்தக்கதாக இந்த ஒவ்வொரு தொடுவதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். மகிமையான ஒரு நேரத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று பிரியமாக அது மனம் உற்சாகமாக கொடுக்கிற தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கிறதுக்காக இருக்கும்படியாக செய்யறான ஒரு தருணம் நீங்கள் கர்த்தருக்காய் கொடுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்வார்.